பத்துகை மக்கா சஹாபாக்களுடைய மனசுல முழுவதுமாக இந்த ஏரியாவே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு யாரும் நம்மளை அசைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். அந்த நேரத்துலதான் அல்லாஹ் தஆலா கொடுத்துதான் அடி. எப்படிப்பட்ட அடி? அந்த 4000 பேர் 2 பக்கத்திலையும் கொடிகள்ல பதுங்கிட்டு அவங்க எரிஞ்சாங்க பாருங்க. சஹாபாக்கள் ஆயுதங்களை கீழே போட்டு போட ஆரம்பிச்சாங்க. கல்ல தெரிக்க போடுறாங்க. எங்க போறதே தெரியல அவங்களுக்கு. 2 பக்கமும் அடிக்கப்படுது. நம்ம எப்படி எங்க போவாங்க நினைச்சு பாருங்க. ஓடுறாங்க. அப்போதான் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அபூ சுஃபியானும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏற்கனவே முஸ்லிமானவங்க, அவங்களும் நபி அவர்களுடைய கோவேறு கழுதையை பிடித்திருக்கிறார்கள். நபி அவர்களுடைய வீரத்தை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் இந்த கோவேறு கழுதையிலே இறங்கினாங்க. இறங்கி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, தன்னை எதிர்கொண்ட மக்களை பார்த்து சொன்னார்கள், அனன் நபியு லா கதிப் வ அன அப்துல் முத்தலிப் சொன்னார்கள். கோவேறு கழுதையிலிருந்து இறங்கிய நபி அவர்கள் தன்னுடைய நெஞ்சை நிமிர்த்தியவர்களாக சொன்னார்கள், இதுதான் தன்னுடைய வீரத்தை காபிர்களுக்கு முன்னால் காட்டுவதற்காக எதை வேண்டுமானாலும் பெருமையா சொல்லி காட்டலாம் இருக்காதா? பெருமைங்கிறது இது பெருமை கிடையாது, வீரத்தை காட்டுறது. நபி அவர்கள் சொன்னார்கள், அனன் நபியு லா கதிப் வ அன அப்துல் முத்தலிப், நான் நபி, இதுல சத்தியம் இருக்கிறது, பொய் இல்லை. நான் யார் தெரியுமா? வீரத்திற்கு பெயர் பெற்ற அப்துல் முத்தலிபின் பரம்பரை. என்னத்தையா நீங்க எதிர்கொள்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு என்ன செஞ்சாங்க? கீழே குனிஞ்சு மண்ணல்னா, யா அல்லாஹ், இவர்களுக்கு எதிராக எனக்கு உதவி செய்வாயாக என்று சொல்லி அப்படி தூங்கினாங்க.